योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु जय। இன்னும் ஒரு புதிய நாள், பொன்னாள், பகவானுடைய மகா பிரசாதமான நாமத்தோடு, நாம சங்கீர்த்தனத்தோடு இந்த புனித நாளை தொடங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நன்னாளாக, திருநாளாக ஆக வேண்டுமென்றால் அதில் இறை நாமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். இப்பொழுது பகவானுடைய உச்சிஷ்ட உபதேசம் மற்றும் ஒன்றை பார்ப்போம். இது பெரிய பிரசாதம். நாம் ஆசிரமத்திற்கு வந்தால் பிரதான் மந்திரை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு பிரசாதம் வாங்கி செல்கிறோம். டைனிங் ஹாலில் போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடும் பொழுது அதுவும் ஒரு பிரசாதம். இவையெல்லாம் ஸ்தூல பிரசாதம். இதில் சூக்ஷ்மங்களும் இருக்கின்றன. ஆனால் பகவானுடைய வாயிலிருந்து வெளிவந்த உபதேசங்கள் அவைகள் இன்னும் அதிக நுட்பமான பிரசாதம், நுட்பம் மிகுந்த பிரசாதம். இந்த டீச்சிங்ஸ் என்று சொல்லும் போதனைகள் இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிரசாதம், மகா பிரசாதம் அவருடைய நாமம். ஏன் அவருடைய நாமம் அந்த நாமியை தாங்கி இருக்கிறது. நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த இடத்தில் எல்லாம் வல்ல, எதையும் எங்கும் நிறைந்து, அவரால் செய்ய முடியாதது கிடையாது, இல்லாத இடம் கிடையாது. வல்லமை பொருந்திய அந்த பகவானுடைய இருப்பு, திவ்ய இருப்பானது இந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆக அதுவே மகாபிரசாதம். ஆயினும் அவருடைய உச்சிஷ்ட உபதேச பிரசாதம் ஒன்றை பார்ப்போம். நாங்கள் எல்லோரும் சன்னதி தெரு வீட்டின் வராண்டாவில் அமர்ந்திருந்த பொழுது ஒருவர் வந்து கேட்டார். அவர் அடிக்கடி பகவான் அவரை ஜெயகிருஷ்ணமூர்த்தியை பற்றி படிக்க சொல்லியிருக்கிறார். அவர் கேட்டார் பகவானிடம், பகவான் எண்ணமற்ற மகிழ்ச்சி என்று அடிக்கடி ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? எண்ணங்களே இல்லாத ஒரு மகிழ்ச்சி, தாட்லெஸ் ஹாப்பினஸ், தாட் ஃப்ரீ ஹாப்பினஸ் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இதற்கு அர்த்தம் என்ன? பகவான் சொன்னார், நாம் எல்லோரும் மிகவும் கவனமாக கேட்க வேண்டிய விஷயம், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. எண்ணங்களற்ற ஒரு பெரிய நிலையில் சமாதியாக இருப்பது ஒன்று. அதை தாண்டி இந்த செயல்கள் மிகுந்த உலகத்திற்கு வந்தோமானால் எந்த ஒரு கையை காலை அசைத்தால் கூட அதற்கு பின்னால் ஒரு எண்ணம் இருக்கும். எண்ணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகையால் இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்மை தூக்கி போட்டாலும், எங்கே போட்டாலும், அந்தந்த இடத்தில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் எதிலும் குறைபாடு கொள்ளாதவன், குறை ஒன்றும் இல்லை என்ற திருப்தியோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் அந்த எண்ணங்களற்ற மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். எங்கே தூக்கி போட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையில் தூக்கி போட்டாலும் சரி, அங்கு இருந்து கொண்டு அதிலும் ஒரு திருப்தியை பார்த்து மன அமைதியை காப்பவன் எவனோ அவனுக்கே அந்த எண்ணமற்ற மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்கிறார். ஒருமுறை என்னிடம் சொன்னார், தேவ்கி, whatever situation in which
this beggar and Devaki are thrown into. We should not only accept it wholeheartedly, but be grateful to God for it. ஒரு படி முன்னால் செல்கிறார் பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பிச்சைக்காரனையும் தேவகியையும் கடவுள் வைத்தாலும், என் தந்தை வைத்தாலும், அதை நாம் ஆத்மார்த்தமாக மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்கு நாம் தந்தையிடம் நன்றியோடும் இருக்க வேண்டும் என்று. நமக்கு ஒரு சூழ்நிலையில் தூக்கி போட்டால் 9000 தடவை புலம்பி விடுவோம், என்னென்னவோ செய்வோம், நம்மை தவிர மற்ற அனைவரையும் திட்டி தீர்ப்போம். இப்படியெல்லாம் நாம் நடக்கும்போது நமக்கு ஒரு பகவான் வந்து சொல்கிறார், நீ இருக்கும் இடத்தில் குறையற்றவனாயிரு, குறைகளை பார்க்காதே, திருப்தியோடு இரு. அந்த திருப்தியோடு இருக்கும் மனதில் அமைதி இருக்கும். அந்த அமைதி இருக்கும் இடத்தில் ஆத்மாவின் அந்த தரிசனம், ஆத்ம தரிசனம் கிட்டும் என்று சொன்னார். இதை எல்லோரும் நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை அடிக்கடி பகவான் குறை ஒன்றுமில்லை பாடச் சொல்வார் அல்லவா? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறொன்றும் இல்லை, வேண்டியது வேறொன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நாம் குறைகளை பார்க்காது அந்த குறைகளிலும் நிறைகளை பார்க்கும் மனதை தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு முறை ஒருவர் வந்து கேட்டார், சுவாமி, இந்த ஆசைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆசை போனால் மற்றொரு ஆசை, அடுத்த ஒரு ஆசை. மேலை நாடுகளில் எல்லாம் சொல்கிறார்கள், ஆசைகளை தீர்த்து கொள்வது நல்லது, அப்பொழுதுதான் ஆசைகளற்ற நிலையை அடைய முடியும் என்று. அது உண்மையா? பகவான் பெரிதாக சிரித்து விட்டார். சிரித்து கொண்டே இருந்தார். பிறகு சொன்னார், ஒரு ஆசையை நாம் பூர்த்தி செய்து கொண்டோமானால் அடுத்த ஆசை ரெடியாக இருந்து முளைத்துவிடும். ஆசைகள் முளைத்து கொண்டே இருக்கும். ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தோமானால் அவை மேலும் மேலும் ஆசைகளை எல்லாம் பெருக்கிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் ஒரு பேராசைப்பட வேண்டும். இந்த ஆசைகளை தாண்டிய ஒரு பேராசைப்பட வேண்டும். அந்த பேராசை கடவுளுக்காக, கடவுளை அடைய வேண்டும். அந்த நிலையை நாம் பேராசைப்பட்டு அதற்காக ஏங்கி தவித்தோமானால் கடவுளை அடையும் பொழுதுதான் ஆசைகளும் அடங்கும். அதுவரை ஏதேனும் ஒரு ஆசை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு உத்தமமான ஆத்மா அந்த ஆசைகளை எல்லாம் பொருட்படுத்தார். ஆனால் இறைவனுடைய சம்பந்தம் எதுவும் இல்லாமல் எதேச்சியான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும், பெரு நஷ்டத்தை விளைவித்துவிடும் என்று கூறி முடித்தார். இதையெல்லாம் நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு இதை பலமுறை சிந்தித்து சிந்தித்து இதை நமக்கு ஏற்றவாறு நாம் பயன்படுத்தி கொண்டு பகவானை அடைய வேண்டும். பகவான் ஒருவரே நம்முடைய வாழ்வின் லட்சியம் என்பதில் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.